Hi friends, Navaratri Day 6 Prasada recipes are soya bean sundalum தாமரை விதை பாயாசமும் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபி சோயா பீன் சுண்டல். இந்த சுண்டல் ரெசிபிக்கு 1/2 கப் அளவுக்கு சோயா பீன்ஸை கிண்ணத்துல எடுத்துக்கங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. ஓவர் நைட் அது நல்லா ஊறி வரட்டும். காலையில ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. சோயாபீன்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சு. அதை அப்படியே வடிகட்டி விட்டுட்டு குக்கர் பேன்ல சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வறுத்து விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சமா உப்பையும் சேர்த்து கவர் பண்ணி விட்டுக்குங்க. 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் இறங்கி வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல 2 தேங்காய் பத்தைய பின்னாடி இருக்கிற தோல் எல்லாம் நீக்கி விட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கங்க. கூடவே காரத்திற்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து கொரன்னு தண்ணி விடாம அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுட்டு சோயாபீன்ஸை வடிகட்டி எடுத்துக்குங்க. சோயாபீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. அது அப்படியே இன்னும் நல்லா ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கம் பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஏற்கனவே காரத்திற்கு 2 பச்சை மிளகாவை நம்ம தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிருக்கோங்க. அதனால கூட 1 வரமிளகாவை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூள், கொரன்னு அரைச்ச தேங்காவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேம்ல. அடுத்து இந்த தேங்காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சோயா பீன்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சோயா பீன்ஸ் சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக்குங்க. கடைசியா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க. அடுத்த ரெசிபி 10 நிமிஷத்துல சட்டுன்னு செய்யக்கூடிய சுவையான தாமரை விதை பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேன்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 1/2 கப் அளவுக்கு தாமரை விதையை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து விட்டுக்குங்க. அதாவது தாமரை விதை கொஞ்சம் கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தாமரை விதையை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்க. நல்லா அப்படியே உடைஞ்சி வரணும். நல்லா கிறிஸ்பியா அப்போ வறுப்பட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். இது கரெக்டா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேன்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே தேவைக்கு ஏற்ப முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து தேவைக்கு ஏற்ப உலர் திராட்சையும் சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. 2 வறுப்பட்ட உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்குங்க. அதே பேன்ல காய்ச்சி ஆற வச்ச பால் 400 ml அளவுக்கு திக்கான பாலை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பால் கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல வறுத்து எடுத்த தாமரை விதை 20 நம்பர் போல சேர்த்துக்குங்க. கூடவே 8-10 போல முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், குங்குமப்பூ ஒரு 5-6 ஸ்ட்ரிப்பு போல சேர்த்துக்குங்க. அப்படியே கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. பால் நல்லா கொதி வந்துருச்சுங்க. சைட்ல இருக்கிற ஏடைகளையும் உள்ள நல்லா தள்ளி விட்டு கலந்து கொடுத்து அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரையும் சேர்த்து கெட்டிகள் எதுவும் இல்லாத இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்திருக்கிற தாமரை விதையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஒரு கொதி வர நேரத்துல தாமரை விதை வெந்து வரதுக்காக கவர் பண்ணி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இடையில ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்திருக்கிற அந்த பவுடரை சேர்த்து லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதுதான் பாயாசத்துக்கு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து கொடுத்துக்குங்க. மறுபடியும் கவர் பண்ணி விட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி விட்டுக்குங்க. இடையே கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டு வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டு கிளறி விட்டுக்குங்க. பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. கடைசியா மேல கொஞ்சம் ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. பாயாசத்தை நல்லா சூடா பரிமாறினாலும் சரி அல்லது ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு சில்லுன்னு பரிமாறினாலும் சரி சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தாமரை விதை பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நவராத்திரி Day 7 பிரசாத ரெசிபிஸோட சந்திக்கலாங்க.
மேலும் இது போல பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.